வணக்கம் மக்களே. நேத்தே மழை பெஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு காடெல்லாம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதை வாங்குறதுக்காக தான் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த புல்லெல்லாம் ஆட்டுக்கு கட்டி விட்டு போயிட்டா வர்றதுக்குள்ள அது மேஞ்சிடும் சொல்லிட்டு அந்த வேலையை தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். புல்லெல்லாம் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறத பார்த்து நான் இத்தனை வேலை செய்வேன்லாம் நினைச்சிடாதீங்க. கொண்டு வர சொன்னாங்கன்றதுக்காக தான் இது தூக்கிட்டு வந்திருக்கேன். கட்டுறதுக்கெல்லாம் பொறுமை இருக்காது. கட்டுறதுக்குள்ள இந்த ராசாத்திக்கு வேற ஒரு அவசரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாவோட புல்லட் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு கிளம்பிடலாம். இன்னைக்கு கும்பலா மாட்டிட்டானுங்க. ஒரு நாள் பார்த்தா இந்த ரோட்ல இருக்கிறானுங்க, அடுத்த நாளே பொருள் வாங்கலான்னு போய் பார்த்தா இருக்கிறது இல்லை. இன்னைக்கு கையங்களவுமா மாட்டிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு டப்பாலாம் வாங்கணும். ஃபீட் வைக்கிறதுக்கெல்லாம் டப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 7 டப்பா வாங்கினோம். இதுலேயும் ஒரு ஸ்கேமர். இந்த சின்ன டப்பா வந்து 80 ரூபாயாமா, பெரிய டப்பா 90 ரூபாயாமா. என்னடா வித்தியாசமாக பேசுகிறீங்க. ஆனால் நாங்கள் வந்து 7 டப்பா 350 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். பெர் டப்பா 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சு. விதை வாங்குறேன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்க பொருட்களும் இருக்கும், எண்ணெய் அரைக்கிற ஆலையும் வச்சுருக்காங்க, அது இல்லாமல் விதைகளும் கிடைக்கும். அதான் இந்த கடைக்குள்ளேயே பூந்துட்டோம். அப்புறம் நான் வீட்டுக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் ஹஸ்பண்டும் விதை, அதுக்கப்புறம் செக்கு எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அண்ணாச்சி பயங்கரமான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. பில்லு போடவே மாட்டேங்கிறாரு. நீ பாருமா, நீ சுற்றி பார்த்துட்டு வா, ஏதாவது மிஸ் பண்ணிட்டியான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு பயங்கரமாக தமாஷ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு வேற டப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 டப்பா வாங்கினோம், யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என்னென்ன விதையெல்லாம் வாங்கினோன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.